அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் 4000 ரூபா போட்டால் போதும், உங்களுக்கு மொத்தமாக 21 லட்ச ரூபாய் கிடைக்கும். சூப்பரான அசத்தலான போஸ்ட் ஆஃபீஸோடைய திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பல சதாப்தங்களாக கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணத்தை தபால் அலுவலகத்தில் சேமித்து வருகிறார்கள். பொருளாதார சந்தையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் நடந்தாலும் தபால் அலுவலகத்தின் மீது மக்களுடைய நம்பிக்கை சற்றும் குறையவில்லை. ஏனென்றால் அவை எந்த ஆபத்தும் இன்றி உறுதியான வருமானத்தை வழங்குகின்றன. பெருநகரங்களில் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீட்டு வழிகள் வேகமாக வளர்ந்தாலும் கிராமப்புறங்களிலும் சிற்றூர்களிலும் தபால் அலுவலகமே இன்னும் மக்களின் நிதி பாதுகாப்பின் அடையாளமாக உள்ளது. அந்த அடையாளத்தை மேலும் வலுப்படுத்திய ஒன்றுதான் பொது வருங்கால வைப்பு நிதி PPF. இது ஒரு சாதாரண சேமிப்பு கணக்கு அல்ல, ஒரு குடும்பத்தின் எதிர்கால நன்மையை மெதுவாக வளர்க்கக்கூடிய நிதி சாத்தியமாக மாறியுள்ளது. மத்திய அரசு தற்போது இந்த கணக்குக்கு 7.1% ஆண்டு வட்டி வழங்குகிறது. 15 ஆண்டுகள் என்ற நீண்ட முதலீட்டு காலம் கொண்ட இந்த திட்டம் சிறு தொகையிலிருந்து பெரிய இலக்கு அடைய உதவுகிறது. வருடத்திற்கு 500 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம். மேலும் முழு தொகையும் ஒரே நேரத்தில் அல்லது மாதாந்திரம் அல்லது காலாண்டு தவணைகளாகவும் செலுத்தக்கூடிய சுதந்திரமும் உண்டு. PPF திட்டத்தில் 15 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக மாதந்தோறும் 4000 நீங்கள் செலுத்தினால் 9,60,000 ரூபாயை முதலீடு செய்திருப்பீர்கள். உங்களுக்கு வட்டி வருவாய் மட்டுமே 11,70,652 ரூபாயாக கிடைக்கும். மொத்தம் கணக்கில் 21,30,652 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். PPF கணக்கு 15 ஆண்டுகளில் முதிர்ச்சியடைகிறது. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு படிவத்தை நிரப்புவதன் மூலமாக அதை நீங்கள் நீடிக்கலாம். இந்த வழியில் நீங்கள் இந்த கணக்கை அதிகபட்சமாக 50 ஆண்டுகளுக்கும் தொடரலாம். நீங்கள் எந்த வங்கி அல்லது தபால் நிலையத்திலும் இந்த கணக்கை எளிதாகவும் திறக்க முடியும். பிரிவு 80C கீழ் வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் அதற்கான தொகை வரி விலக்கும் பெறும். இதனால் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் சிறந்த வரி சேமிப்பும் கிடைக்கிறது. பொதுவாக வங்கி கணக்குகளின் வட்டி வருமானம் வரிக்குட்பட்டதாக இருக்கும். ஆனால் PPF கணக்கில் கிடைக்கக்கூடிய வட்டி முற்றிலுமாக வரி இல்லாதது. இது சேமிப்பை மேலும் ஈர்க்கக்கூடியதாக ஆக்குகிறது. 15 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கக்கூடிய முழு தொகைக்கும் எந்தவிதமான வரியும் செலுத்த வேண்டியது இல்லை. இது நிலையான வைப்பு திட்டங்களுடன் ஒப்பிடும்போது மிகப்பெரிய முன்னிலையில் உள்ளது. இருப்பினும் இது ஒரு நீண்ட கால முதலீடு திட்டம் என்பதால் முன்கூட்டியே பணம் எடுப்பதை தவிர்ப்பது சிறந்தது. அவசர சூழ்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பகுதியை மட்டுமே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அது உங்கள் கூட்டு பலனை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குறைக்கும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்று வேகமாக மற்றும் பொருளாதார சூழலில் PPF ஒரு நிதி காப்பீடாகவும் எதிர்கால சுதந்திரத்தின் அடித்தளமாகவும் திகழ்கிறது. ஒரு குடும்பத்தின் நிதி நிலைப்பாட்டை நீண்ட காலத்திற்கு உறுதி செய்யும் அமைதியான ஒரு முதலீடு இதுவே. முடிந்தளவுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்க. மாதமும் செலுத்தலாம், எப்படியும் நீங்கள் செலுத்தலாம். உங்களுக்கு எல்லா சலுகைகளும் உண்டு.